இந்திய திருநாட்டில் 18ஆம் நூற்றாண்டு வரை பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட, இந்திய பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அங்கீகாரம் பெற வேண்டும், அவர்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து கடுமையாக உழைத்தவர். சமயப்பணி வழியாக மிக சிறப்பான சமூக பணியாற்றியவர். தன் பிறப்பின் நோக்கத்தை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றி தனக்கென ஒரு தனி அடையாளம் பதித்தவர். பிறர் நலம், தியாகம், பரந்த மனப்பான்மை, தொண்டு செய்யும் குணம், பொது நலன் இவை அனைத்தும் கலந்த கலவையாக திகழ்ந்தவர். மனிதம் மாண்புற வந்தவர். வறியவரை வளம் பெற செய்தவர். பெண்கள் கல்வி பெற பெரும்பாடுபட்டவர். சமுதாயத்தை சீர்திருத்த கடுமையாக உழைத்தவர். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க உறுதியாக நின்றவர். பெண்களின் கல்வியையும் ஏழைகளின் முன்னேற்றத்தையும் தன் பணியாக ஏற்றுக்கொண்டவர். தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சபையின் நிறுவனர், இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அவர்கள். அவரின் தொலைநோக்கு பார்வை இன்று நிஜமாகி எண்ணற்ற பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது. இம்மாக்குலேட் சபை சகோதரிகள் நல்ல விழுமியங்களையும் பண்பாடுகளையும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளையும் பக்தி ஒழுக்கங்களையும் கல்வியின் மூலம் பெண்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் தேவைக்கேற்ப 67 உயர்நிலைப் பள்ளிகள், 22 மேல்நிலைப் பள்ளிகள், 9 கலை அறிவியல் கல்லூரிகள், ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு கல்வியல் கல்லூரி நிறுவி பெண் கல்விக்கென அரும்பாடுபட்டு வருகின்றனர். அதேபோல் பள்ளி கல்வியை தொடர இயலாத மாணவியர் தொழிற்கல்வி பயின்றால் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கில் தொழிற்கல்வி நிறுவனங்களையும் நடத்துகின்றனர். இந்தியாவில் 8 மருத்துவமனைகளும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் 4 மருத்துவமனைகளும் நிறுவி சிறப்பான மருத்துவ பணி ஆற்றி வருகின்றனர். சமூக பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவில் 12, ஆப்பிரிக்காவில் 2 சமூக நலப்பணி மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இன்று ஆள்போல் தழைத்து உலகின் பல்வேறு நாடுகளில் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து நற்செய்தி பணி, கல்விப்பணி, சமூக பணி, மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளை பார்வையிட அருட்தந்தை இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் மீண்டும் ஒரு முறை உலகிற்கு வந்தால் அவரின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை எம் அரியாங்குப்பம் இமாக்குலேட் பள்ளி மாணவிகள் விழுதுகள் என்ற மௌனமொழி நாடகத்தின் மூலம் விளக்க வரும்.
வளமையான பெண் சமூகம் உருவாகிட தான் எடுத்த அனைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களும் இன்று கற்பக விருட்சமாய் வளர்ந்து நிற்பதைக் கண்டு பிரமித்து நிற்கிறார் துப்பிய அடிகளார். கிபி 1844 ஆண்டு 4 பெண்களோடு வாடகை வீட்டில் தான் ஆரம்பித்த தூய இதய மரியன்னையின் சபையானது இன்று 183 இல்லங்களையும் 1000க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகளையும் பெற்று வளர்ந்து நிற்பதை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார் தந்தை. 4 மாநிலங்களையும் ஒரு வட்டாரத்தையும் உருவாக்கி சபையின் ஆளுமை பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறார். தன் சபை சகோதரிகள் இறைபக்தி, எளிமை, ஏழைகள் மீது அன்பு, சமூக அக்கறை கொண்டு வாழ்வதைக் கண்டு பேருவகை கொள்கிறார். உலகின் பல்வேறு நாடுகளில் ஆண்டவர் இயேசுவின் அருட்பணிகளை செய்து வருகிற இமாக்குலேட் சபையின் அருட்சகோதரிகளின் பணி சிறக்க இறைவனை வேண்டுவோம். நம் இறை ஊழியர் திரு அவையால் புனிதராக அங்கீகாரம் பெற இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம்.